எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வார ஷேர் மார்க்கெட் பயங்கரமான ஏற்ற இறக்கங்களுடன் வாலட்டிலிட்டியாக இருக்கும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் முக்கியமாக எதிர்பார்க்குறது என்னென்னா, அடுத்த வாரத்தில் ஒரு யூ டர்ன் கிடைக்குமா? போன வாரத்தில் 523 பாயிண்ட் இறங்க நிஃப்டி, இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒவ்வொரு இறக்கத்துலேயும் திருப்பி ஜம்ப் அடித்த நிஃப்டி மறுபடி ஏறுமா? நிறைய பேர் இந்த இடத்துல பணம் போட்டு வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பல லட்சங்களை இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஒரு சப்போர்ட்டில் பணம் போட்டிருக்காங்க. அப்போ அடுத்த வாரத்தில் ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏறி வந்துச்சுன்னா அவங்கெல்லாம் விற்று லாபத்தை பார்த்துருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிட்டு போகிறாங்க, அடுத்த சப்போர்ட் 21,200 இருக்குது, அங்கே வந்து பணம் போட போகிறாங்க. ஸோ ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய நிஃப்டி பவுன்ஸ் பேக் ஒரு 500 பாயிண்ட்ல அடுத்த வாரத்தில் கிடைக்குமா அப்படின்றதான் முதல் எதிர்பார்ப்பு. அடுத்த வாரத்தில் ரெண்டாவது எதிர்பார்ப்பு என்ன? நம்ம பார்த்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு 50,000 கோடி 60,000 கோடி ஃபாரினர்ஸ் வித்துட்டாங்க அப்படின்னா மறுபடி திருப்பி பையிங்க்கு வருவாங்க. அவங்க பையிங் வரும்பொழுது கண்ணா பின்னான்னு ஷேர் மார்க்கெட் ஏறும். 1000-2000 பாயிண்ட்லாம் ஜுஜிபி மேட்டர். அப்போ ஏப்ரல் மாதத்தில் 35,000 கோடி, இந்த மே மாதத்தில் இப்போ வரைக்கும் ஒரு 24,000 கோடி. அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க ஒரு 60,000 கோடி பணத்தை ஃப்ரீ ஆக்கிட்டாங்களே. இப்போ அவங்க கை மேலே 60,000 கோடி இருக்குது, சும்மா இருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. அதாவது பணம் அப்படின்றது ஒரு மார்க்கெட்டில் பார்த்துட்டாங்கன்னா கையில் சும்மா இருக்கும்போது கேஷை உள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்ப்பாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணும். அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து தற்சமயத்துக்கு லோ ரேட்டில் இருக்குது. அப்போ மரியாதைக்குரிய ஃபாரினர்ஸ் அவங்கள வச்சு தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அதிகமாக டேர்ன் ஓவரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நண்பர்கள் திரும்பி ஷேர் மார்க்கெட்டில் பையிங்க்கு வருவாங்களா, வேகமாக வாங்க ஆரம்பிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 60,000 கோடிக்கு வித்துட்டாங்க. அப்போ அடுத்த வாரத்துலேருந்து மேபி வாங்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் கணிப்பு. ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் மேட்டர் கிடைச்சதுன்னா திருப்பி அதை பற்றியே ஒரு 10-20 வருஷம் வாழ்க்கை முடிகிற வரைக்கும் வீட்டம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் நம்மளுக்கு ஏதோ அது புது விஷயம் மாதிரி அவங்க நினச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப பழைய விஷயம். ஸோ இந்த கனரா பேங்க் ஸ்பிளிட் அப்படின்றது பல நாட்களுக்கு முன்னாடியே அந்த நியூஸ் வந்துடுச்சு. அந்த நியூஸ்னுடைய தாக்கத்தில் அவன்லாம் 620 ரூபா வரைக்கும் போனான். இப்போ எங்கிருந்து ஏறினானோ அதே இடத்துக்கு வந்திருக்கான். இப்போ மறுபடியும் அதே நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது? அடுத்த வாரத்தில் இன்னொரு 3 நாள் கழித்து 15 மேல அவங்களுடைய ஸ்பிளிட் நடக்க போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. அப்போ பொதுவாக நியூஸ் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் வரும்பொழுது அந்த நியூஸ் அவங்கள தூக்கி விட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 20% பக்கம் லாபம் அப்படின்றது வரணும். ஸோ இந்த கனரா பேங்க்குக்கு சரியாக இன்னொரு 3 மாதம் கழித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த நியூஸ் இவனை ஒரு 20% லாபத்துக்கு தூக்கிட்டு போகுதா அப்படின்ற ஆன்சர் நம்ம 6 மாதம் வெயிட் பண்ணாதான் தெரியும். ஆனாலும் 6 மாதத்துக்கு ஏங்க 20% கசக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் கசக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இங்கிருந்தே 20% 6 மாதத்துக்குள்ள வந்தால் நல்லது. ஆனால் இருக்கிறதுலையே எது ரொம்ப நல்லது அப்படின்னா இது கிராஷ் ஆகணும். இந்த 548 ரூபாயில் ஒருத்தர் தெரியாமல் ஒரு என்ட்ரி எடுத்துடுறாரு அப்படின்னே வச்சுக்குவோமே, அதுக்கப்புறம் இந்த ஷேர் கிராஷ் ஆகி மறுபடி அவர் போய் சிக்கிக்கணும். ஒரு ஷேரில் சிக்கிக்கும் பொழுது தான் நம்ம மறுபடி பணத்தை போட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணும் பொழுது ஒரு 40-50% கிடைக்கும். இது நான் கண்கூட பார்த்த உண்மை. அப்போ 548 மேலே ஏறாமல் கீழே 440 வந்ததுன்னா அப்போ அங்கே கொஞ்சம் பணத்தை போட்டு மறுபடியும் அதை 640க்கு விற்றோம்னா தான் ஒரு 50% அருமையான லாபம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த நியூஸ் கனரா பேங்க்கில் பணம் சம்பாரிச்சு கொடுக்கறதுக்காக வந்த நியூஸ் தான். அதே மாதிரி ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுமே தற்சமயத்துக்கு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கான். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு ஷேர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷேர் கிடைக்கும். இதில் ஒரு வித்தியாசம், 18ஆம் தேதி சனிக்கிழமை அப்படின்றதுனால அதையே ரெக்கார்ட் டேட்டா வச்சுருக்காங்கன்னு தெரியல, பட் அதை தான் அவங்க ரெக்கார்ட் டேட்டா வச்சுருக்காங்க. அந்த 18ஆம் தேதி எடுத்து பார்ப்பாங்க. அப்போ யாரெல்லாம் அவங்க பேர் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த ஷேர்ஸில் ஒரு ஷேர்ஸ் வச்சுருந்தா 3 ஷேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம 16ஆம் தேதியே வாங்கினோம்னா தான் அந்த 18ஆம் தேதி எலிஜிபிள் அப்படின்றது போகும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ யாராவது ஐநாக்ஸ் விண்ட் வாங்கணும் இந்த போனஸ்க்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெக்கார்ட் டேட் 18 மே சனிக்கிழமை வருது. ஸோ 17க்கு முன்னாடி 16ஆம் தேதி நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் ஒரு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. போனஸ்க்கு அப்புறம் அவன் ஏறுறானா இறங்குறானா அப்படின்றது தெரில. இந்த ஐநாக்ஸ் விண்ட் வந்து பல வருடங்களாக பல குவார்ட்டர்களாக நஷ்டமே செய்து கொண்டிருந்த கம்பெனி இப்போ தான் லாபத்துக்கு கொஞ்சம் திரும்பியிருக்கான். ஸோ நீங்கள் யாராவது வாங்கி வச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு யாராவது காட்டுக்குள்ளே போகிறக்கு சில பேர்த்துக்கு பயமாக இருக்குது, துணைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி யாராவது துணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா மேபி நான் ஒரு 2,000 ரூபாய் வேணால் சரிச்சு விட்றேன்.
சரிச்சு விட்டுட்டு உங்களுக்கு துணையாக ஒரு கம்பெனி கொடுக்குறதுக்கு வேணால் நான் இந்த நியூஸுக்காக சரி எடுத்து பார்ப்போமே, ஒரு கம்பெனி கொடுப்போமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குப்பிட்டுன்னு ஒரு ஷேரு, அவன் போனஸோ ஸ்பிளிட்டோ சமீபத்தில் பண்ணான். கடைசியில் பார்த்தா 140 ரூபாய்க்கு பண்ணவன் இப்போ 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். அது மாதிரி இல்லாமல் இவன்லாம் நல்லா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். வேறு ஏதாவது ஸ்டாக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கா, இல்லை பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களா. இந்த சஃபயர் ஃபுட்ஸ் அப்படின்ற ஷேர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது இந்த KFC, பீஸா ஹட் போன்ற கம்பெனிகளுக்கு, அந்த பிராண்டுகளுக்கெல்லாம் இந்தியாவில் ஃப்ரான்ச்சைசி அப்படின்றவங்க எடுத்திருக்காங்க. நம்மளுக்கு மேம்போக்காக பார்க்குறதுக்கு ஏதோ KFCயில் அப்படியே கூட்டம் அள்ளி வழிகிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம அதனுடைய உண்மைத்தன்மை எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் பார்க்கும்பொழுது இந்த மார்ச் 2024 ஃபுல் இயர் ரிசல்ட் பார்க்கும்பொழுது வெறும் 52 கோடி தான் லாபம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 233 கோடி அப்படின்றது லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஷேர் மார்க்கெட் எப்படி எடுத்துக்குது, பரவாயில்ல நீ கொஞ்சமாவது லாபம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி இவனை மேலே தூக்கி விட போகுதா, இல்லை நீ லாபம் கம்மியாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி இறக்கி விட போகுதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இவன்லாம் வந்து உண்மைக்கு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக இது சப்போர்ட் ப்ரைஸில் இருக்குது சஃபயர். ஸோ ஒரு நியூஸ் வருது, அது ட்ரிகர் பண்ணுச்சுன்னா 20% லாபம் கிடைக்குமே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் மேலோட்டமாக நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது வீக்காக தான் இருக்குது. பட் ஷேர் மார்க்கெட் வந்து வித்தியாசமாக சொல்லிடும், இல்லை நாங்கள் இதை விட ஒரு மிகப்பெரிய கும்பா ரிசல்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், பட் 52 கோடி பரவாயில்ல தானே அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுல. டெக் மஹிந்திரா இப்படி தான் 8% என்னமோ ஏற்றி விட்டாங்க. சில கம்பெனியில் நம்ம 40 வருஷம் வேலை பார்த்துட்டு ரிட்டையர் ஆகும், அப்போ தோலில் ஒரு துண்டை போட்டு கறி சாப்பாட்டை போட்டு விட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க. ஏயா 40 வருஷம் வேலை பார்த்துருக்கோம், ஆனால் மற்ற பெனிஃபிட் இல்லாட்டின்னு பரவாயில்ல, ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கையில் கொடுத்து அனுப்பிச்சுடலாமில்ல அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கணும் மிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்ருவாங்க. அப்படிதான் இந்த ரிலையன்ஸ் கேபிட்டல் அப்படின்ற ஒரு பிரபலமான கம்பெனி, இந்த அம்பானி குரூப்பில் தம்பி அனில் அம்பானி அவர்களுடைய கம்பெனி. இந்த கம்பெனியினுடைய சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 13 ரூபா இருக்கும்பொழுது பிப்ரவரி மாதத்தோட ட்ரேடிங் இன்னும் போச்சு. என்ன காரணம்னா இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட கடன்கள். இந்த கடன்களை கொடுத்தவங்க அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எங்களை ஏமாத்துறாங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, அதனால் இவனை RBI முன் வந்து இந்த கம்பெனி போதும், இவங்க பண்ண வேலை போதும், முதல்ல இந்த கம்பெனி ஃப்ரீஸ் பண்ணி சொத்துக்களை விற்று கடனை கழிச்சு விடுங்க, ஏமாத்திட்டு இருந்த அதாவது கொடுக்காம விட்ட கடன்களை முதல்ல கழிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கடைசியில் என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியை வாங்கிக்கிறதுக்கு இந்த IRDA வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இனிமேல் இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டலில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் எல்லாம் இந்த ஹிந்துஜா குரூப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி போகிறாங்க. சரி, நல்ல விஷயம்தான். அப்போ இந்த ஷேரில் ஏற்கனவே இந்த ரிலையன்ஸ் கேபிட்டலில் வந்து இன்வெஸ்டர்லாம் இருக்காங்களே, அதுலேயும் எல்லாமே எஸ்கேப் ஆகிட்டாங்க. எல்லா FIS, DIS எல்லா குரூப்பும் எஸ்கேப் ஆகி யார் தலையில் கொண்டே கட்டியிருக்குன்னா பப்ளிக் தலையில். பப்ளிக் தானே இழிச்சு வாய. ஸோ பப்ளிக் தலையில் இந்த 95% இருக்காங்களே, அப்போ இவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ இந்த ஹிந்துஜா குரூப் வந்து இந்த ஷேர் ஹோல்டரை அப்படியே வச்சுக்குமா, இல்லை தூக்கி விட்டுருமா, எந்த மாதிரி அப்ரூவல் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், தூக்கி தான் விடுவோம் அப்படின்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னே மொத்தமாக எல்லாமே கேன்சல் ஆயிரும். நியூ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணப்படும். அது யாருக்கு? ஹிந்துஜா குரூப் நாமினேட் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. உன்னை எல்லாம் நம்பி வாங்கினதுக்கு நல்லா செஞ்சு விட்டையே அப்படின்ற மாதிரி இறங்கி போச்சு. அதனால் நண்பர்களே, என்றைக்குமே இந்த மாதிரி சண்டை சச்சரவில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் என்றைக்காவது திடீர்னு நியூஸ் வரப்பவே அதை விட்டு 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகும்போது வெளியே போயிட்டோம்னா இந்த மாதிரி துரதிருஷ்டவசமான நிகழ்ச்சிகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை நண்பர்களே. உலகத்திலேயே நம்பர் 1 செஸ் வீரரான மேக்னஸ் கார்லசனை வந்து நம்மளுடைய பிரக்யானந்தா வீழ்த்தி விட்டார். இது உண்மையிலேயே பெருமையான விஷயம். இதுவே அடுத்த வாரம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக கொடுக்குது. ஷேர் மார்க்கெட்டு செஸ் மாதிரி தாங்க. நம்ம கரெக்டாக காய்களை நகர்த்துறோம்னு வச்சுங்களேன், கரெக்டாக சப்போர்ட்டில் வாங்குகிறோம், கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் கழட்டி விடுறோம், நல்ல ஷேர்களாக பார்த்து வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி அதே ஃபார்முலாவில் நம்ம போனோம்னா, யோசித்து போனோம்னா நம்மளும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் தான். இங்கே பாருங்க, ஷேர் மார்க்கெட்டில் எவனொருத்த வந்து பயமுறுத்தி விட்டுறான் போல. ஒரு நண்பர் பாப்பா பேபி சரி ஓகே, இந்த டாடா பவர் ஷேர் வந்து 28% டவுன் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்றப்பல அவங்களுக்கு பயமாக இருக்கான். 50 ஷேர் இருக்குது அப்படின்ற மாதிரி. எதுக்குங்க பயப்படுறீங்க? ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்தால் தயவுசெய்து பயப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபோசிஸ்னு ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி தான், அவனுடைய ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி அவனை ஒரு கட்டத்தில் இறக்குனாங்க. எவ்வளோ தூரம் இறக்குனாங்கன்னா வெறும் 10% இறக்குனாங்க.
அப்பவும் பல பேர் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. பெரிய பிளாக் மண்டே, பிளாக் ஃப்ரைடே அந்த மாதிரி பெரிய அளவில் அதை இறக்கி விட்டுருமா அப்படின்னு பார்த்தா கடைசியில் 10% இறங்கி மறுபடியும் ரெக்கவரி தான் ஆனால். அதே மாதிரி இந்த பேடிஎம் அது ஒரு டம்மி ஷேர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அது 1000 ரூபா ரேஞ்சிலேருந்து பல இன்வெஸ்டர்களுக்கு நஷ்டம் பண்ணி மனசு நொந்த கிளி தான் அது அப்படின்ற அந்த ஷேர் கூட ஒரு தடவை வாரன் பஃபட் வெளியே போயிட்டாரு அப்படின்ற சமயத்தில் கூட அந்த பேட் நியூஸ்க்கும் அந்த சமயத்தில் அது பெருசாக கிராஷ் ஆகலை. ஸோ 28% அதுவும் ஒரு நல்ல ஷேர், டாடா பவர் ஷேர் கிராஷ் ஆகுது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிராஷ் ஆச்சுன்னா அது வாங்கக்கூடிய இடமா தான் பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு புரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து அதை ரேட்டிங் கம்மி பண்ணுறாங்க. ஸோ பெரிய அளவில் பர்சன்டேஜில் லாங் டைமில் இறங்கலாம், அதாவது நீண்ட கால அடிப்படையில் ஒரே நாளில் இறங்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒருவேளை அந்த நியூஸ் இவர் தவறுதலாக படிச்சுக்கிட்டு ஒரே நாளில் 28% டவுன் ஆகும்னு நினச்சிருக்காரா என்ன அப்படின்றது தெரில. ஸோ பாப்பா பேபி அவர்களே, நீங்கள் வந்து முதல்ல பயப்படுறதை நிறுத்துங்க. ஷேர் மார்க்கெட்டில் பயந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. வெறும் நம்மகிட்ட ஒரு 10,000 ரூபா இருந்தால் கூட போதும். 2,000 ரூபாயை பிரித்து போட்டு நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணிட்டீங்க ஒவ்வொரு சப்போர்ட்டில் அப்படின்னா ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் திரும்பி ஏறிடும். ஸோ ஷேர் மார்க்கெட் இருக்கிறதுலே ஈஸி. கரெக்டாக பிளானிங் மட்டும் பண்ணி ஒவ்வொரு காயும் தெளிவாக நகர்த்துனீங்கன்னா கடைசியில் நீங்கள் தான் வெற்றி. இது ஒரு பொறுமையான கேம். நீங்கள் நினைக்கிற மாதிரி 28% இறங்கிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் ஏறத்தான் செய்யும். ஒரு நண்பர் 20 லட்சம் ரூபாயை ஒரே ஷேராக ஆர்இசி ஷேரில் கொண்டே போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காப்புல. பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து உங்களுடைய பணத்தை முதலீடை டைவர்சிஃபை பண்ணிக்கங்க. குறைஞ்சது ஒரு 10 ஷேராவது வச்சுக்கோங்க. அல்லது உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த ஒரு ஷேரு 10%க்கு மேலே எக்ஸ்போஷர் இல்லாத மாதிரி பார்த்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில் நீங்கள் ஒரு 10 ஷேரை தேர்ந்தெடுத்து 2 லட்சம்னு போடுறதா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் அது சிறந்தது. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களை கேட்குறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு வச்சுக்குவோம். அவன் என்ன ஒரு 70 ரூபாயிலே இருக்க போகிறானா? மேபி அவன்லாம் ஒரு 500 ரூபா கூட வரலாம். அந்த மாதிரி பல பேங்க்குகள் எடுத்து பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் பரோடா எடுத்து பாருங்கள், யூனியன் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க்னு எடுத்து பாருங்கள். அவனெல்லாம் என்ன இதே ரேட்டில் இருக்க போகிறானா? மேபி எதிர்காலத்தில் மேல் நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் உங்கள்கிட்ட பணம் 20 லட்சம் இருக்குது அப்படின்னா 20 லட்சத்தையும் கொண்டே போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா மார்க்கெட் என்பது இறங்கி ஏறும். அப்போ இறங்குறப்ப இங்கே வாங்கிட்டீங்க 20 லட்சம் அப்படின்னா கீழே போனாலும் 20 லட்ச ரூபா வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா சூப்பரான ஐடியா, உங்கள்கிட்ட அருமையான ஐடியா, 20 லட்ச ரூபாயை கொண்டு போய் ஏதாவது ஒரு பேங்க் எஃப்டியில் போட்டு வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டாக்குகளை வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி பெருசாக சம்பாதிக்கலாம். உங்களை மாதிரியான ஆளுகளுக்கு தான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் இருக்குது. இது வந்து ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி. இதில் கொண்டே ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோதாங்க என் சொத்து அப்படின்னா அப்போ இந்த SWP மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாக பேங்க்கில் போடுறது பார்ப்போம். 20 லட்ச ரூபாய்க்கு கொண்டே நீங்கள் எவனைங்க எதிர்பார்க்குறீங்க? யாருக்குங்க நீங்கள் பயப்படணும்? ராஜா மாதிரி நடு வீட்டில் உட்காந்துக்கலாம். 20 லட்ச ரூபாயை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் போட்டுட்டு மாதம் 20,000 ரூபா நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க வீட்டு செலவுக்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோமே. 8% வட்டியில் உங்களுக்கு பேங்க் எஃப்டியில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் 10 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா நீங்கள் போட்ட பணம் ஆரம்பத்தில் 20 லட்ச ரூபா, ஆனால் மாதமான 20,000 ரூபா வெளியவே எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ 10 வருஷத்தில் மொத்தமாக 24 லட்ச ரூபாயை வெளியே எடுத்திருப்பீங்க. அது போக உங்களுடைய பணம் பேங்க்ல வந்து நீங்க மாசம் 20,000 எடுத்துட்டு இருந்தாலும் பேலன்ஸ்ல இருக்கிற பணத்துக்கு வட்டி கிடைச்சிக்கிட்டே இருக்கும்ல. அப்ப அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,5 லட்ச ரூபா. ஆக மொத்தம் போட்ட பணம் 20 லட்ச ரூபா, உங்களுக்கு கடைசியா வெளியெடுத்த பணம் 30 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா லாபம் தான். இதுவே ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏக்குதப்பா போட்டுறீங்க. ஒரு லக்கு உங்களுக்கு இப்ப 40 வருஷமா ஷேர் மார்க்கெட் நல்லா இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 20% சம்பாரிச்சு கொடுத்துருக்கிற அல்லது 15% சம்பாரிச்சு கொடுத்துருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இருக்கு. அப்ப அந்த கால்குலேஷன்ல போட்டோம் அப்படின்னா 20 லட்சத்தை பேங்க்ல போடாம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல 15% கொடுக்கக்கூடிய ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல கொண்டே போடுறோம்னா நீங்க வெளியெடுக்கிற பணமே 24 லட்ச ரூபாய் வெளியெடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 28 லட்ச ரூபாய் இருக்கும் 10 வருஷத்துல. ஆக மொத்தம் 10 வருஷத்துல உங்களை பணம் ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பல வகையில் யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக பார்த்து எப்பா இந்த மாதிரி 20 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்து பேசி ஒரு நல்ல பிளானாக பண்ணுங்க. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.